கோவையில் தனிஷ்க் ஜுவல்லரி நிறுவனம் தனது பிரம்மாண்ட காதணி கண்காட்சி திருவிழாவை துவங்கி உள்ளது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட காதணிகள், தோடுகள், மோதிரங்கள் இடம் பிடித்துள்ளது. டாடா குழுமத்தின் அங்கமாக உள்ள தனிஷ்க் ஜுவல்லரி கோவையில் உள்ள தனது 3 நகைக்கடைகளில் கம்மல் மற்றும் மோதிரங்கள் திருவிழாவை துவக்கியது. இத்திருவிழா குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தனிஷ்க் நகைக்கடையில் நடைபெற்றது. இதில் தனிஷ்க் ஜுவல்லரியின் கோவை மண்டல பகுதி வணிக மேலாளர் சிவரஞ்சனி மற்றும் தனிஷ்க் ஜுவல்லரி மேட்டுப்பாளையம் மற்றும் பொள்ளாச்சி கிளையின் மேலாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் இந்த திருவிழா பற்றி எடுத்துக் கூறினார். அப்போது சிவரஞ்சனி கூறியதாவது: கோவையில் உள்ள தனிஷ்க் ஜுவல்லரியானது மேட்டுப்பாளையம் சாலை மற்றும் பொள்ளாச்சியில் உள்ள கிளைகளில் கம்மல்கள் மற்றும் மோதிரங்கள் எனும் பிரம்மாண்ட கண்காட்சி விழாவை கடந்த 16ஆம் தேதி துவக்கியது. இதில் குழந்தைகளுக்கான கம்மல் முதல் அனைத்து வயது பெண்களுக்கும் ஏற்ற வகையில் கம்மல்கள் மற்றும் மோதிரங்கள் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். இந்த திருவிழாவானது மே மாதம் 16ஆம் தேதி துவங்கி இம்மாத இறுதி வரை நடைபெறும் எனவும் தெரிவித்தார். கோவையில் உள்ள 3 கிளைகளிலும் தனித்தனியாக ஒவ்வொரு கிளைகளிலும் சுமார் 3000க்கும் அதிகமான தனித்துவமான வடிவமைப்புகள் கொண்ட காதணிகள் மற்றும் மோதிரங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இது வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப 18 கேரட் மற்றும் 22 கேரட் தங்க நகைகளில் வழங்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் இது திருமண காலம் மற்றும் புதிய கல்வியாண்டு என்பதால் புதிய பயணத்தை தொடங்கும் பெண்கள் புதிய நகைகளை அணிய விரும்புவார்கள் என்பதை உணர்ந்து இந்த திருவிழாவை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் என தெரிவித்தார். தொடர்ந்து ராஜா கூறுகையில், வாடிக்கையாளர்கள் வாங்கிய பொருட்களின் அடிப்படையில் 20% வரை தள்ளுபடி வழங்கப்பட உள்ளது எனவும், இந்த திருவிழாவில் 916 பழைய தங்க நகைகளுக்கு 100% எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு வழங்கப்படவும் உள்ளது என தெரிவித்தார். மேலும் இந்த திருவிழாவில் மிகவும் தனித்துவமான சோல்மேட் வைர மோதிரங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சோல்மேட் மோதிரங்களை பொறுத்தவரை ஒரு வைரக்கல் 2ஆக பிரிக்கப்பட்டு 2 மோதிரங்களாக சிறப்பாக வடிவமைக்கப்படும். இந்த 2 மோதிரங்கள் தனித்துவமானவை என்றாலும் அவை என்றுமே ஒன்றுடன் ஒன்றாக உள்ளது எனவும் தெரிவித்தார்.